ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஜவுளித்துறையில தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ தான். இன்டர்வியூ என்னைக்குன்னா 25 ஜூலை அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,000 சேலரி வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். 8க்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து சென்ட்ரல் சில்க் போர்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கீழே வந்து வருது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டேரக்ட் இன்டர்வியூவாக வந்து உங்களுக்கு இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்ட் வாக்கின் இன்டர்வியூனே வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 25 ஜூலை அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். காலையில் நீங்கள் 10 மணிக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கான இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th தான் கேட்டிருக்காங்க. 8க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th 12th டிப்ளமோ டிகிரின்னு என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 8th தான் மினிமம் குவாலிஃபிகேஷனு. ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து சில்க் ரீலிங் இல்லைனா வீவிங், ஸோ வெட் ப்ராசஸிங் இந்த மாதிரி இதில் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 21 இருக்கணும். அதிகபட்சமாக எபோவ் இயர்ஸ்னே கொடுத்துருக்காங்க. ஸோ 21 தான் மினிமமே கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக உங்கள்கிட்ட வயது வரம்பே வந்து கேட்கல. நீங்கள் எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூ. 21,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இன்டர்வியூக்கான இது லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கே வந்து இருக்குன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்க போகுது. அதுக்கான லொக்கேஷனுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாடு காஞ்சிபுரத்துக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். டேட் வந்து பார்த்தோன்னா 25 ஜூலை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூக்கு போகும்போது வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் டு பி சப்மிட்டட் டியூரிங் இன்டர்வியூனே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்கள் ஐடி ப்ரூஃப், அதாவது உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக வந்து ரேஷன் கார்டோ இல்லைனா ஆதார் கார்டோ இல்லைனா ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நேரில் வந்து அந்த டேட் அன்னைக்கு நீங்கள் போய் இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் கலந்துக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.